நாடி நரம்புல எல்லாம் வந்து சிந்தூர் தான் ஓடுது, ரத்தம் ஓடல அப்படின்லாம் டைலாக் விட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இந்த டயலாக் அடிப்படையில தான் பேக்ல இருந்து ஒர்க் பண்றது. சில சமயம் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப கிளைமேக்ஸ முடிவு பண்ணிட்டு பின்னாடி ஒர்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த டயலாக் நான் எலெக்ஷன்ல பேசணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்றதுக்கு தான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்கிறதே நாடகம் தான். நீங்க பாருங்களேன், சென்டிமெண்ட் எப்படி கலக்குறாங்கன்னு. இது இந்த தேசபக்தின்றது வியாபார பொருள். பாஜக போல இந்த தேசபக்தியை ஒரு சந்தை பொருளாக்கி, மலிவு பொருளாக்கி, இவ்வளவு கேவலமாக்குன ஒரு கட்சி வந்து உலகத்திலேயே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சதே இந்த பெண்களுடைய குங்கும பொட்டை அளித்தவனை நாங்க திருப்பி அளிக்கிறோம்னு சொல்லி இப்போ பொண்ணுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போட்டு இருக்குதுங்க. எல்லாமே வடக்கர்கள் தான். அந்த வகையில சந்தோஷம். ஐஸ்வர்யா ராயே சிந்தூரை வச்சு கான்ஸ் ஃபெஸ்டிவல்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே, என்ன என்ன எவ்வளவு கேவலம் பாருங்க, எவ்வளவு கேவலமான. அப்ப இவங்கதான் இவங்களோட டார்கெட். இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் தான் இவர்களோட டார்கெட். அதுதான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க எலெக்ஷன் அப்ப உண்மையிலேயே பாஜக காரங்களுக்கு பாகிஸ்தான் காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குங்க. இல்லைன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் இந்த மாதிரி என்னத்தையாவது கிறுக்குத்தனத்தை அவங்க பண்ணி வந்து இவங்களை காப்பாற்ற மாட்டாங்க, இவங்களை இது பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, பீகார் எலெக்ஷன்ல லட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ஆளு போய், நான் என்ன கேக்குறேன், நீ ஆட்சியில இருக்க, இப்போ வேற கட்சி ஆட்சியில இருக்குன்னா, இப்போ ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அது உனக்கு ஆதரவு. நீயே ஆட்சியில இருக்கிற, உன் ஆட்சியில தான் தாக்குதல் நடக்குது, ஆனா நீயே போய் பேசுற, உனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா மீடியா தான். காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறப்ப இப்படி நடந்துச்சுன்னா வீக் கவர்மெண்ட், பாஜக இருக்கிறப்ப இப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னா வி ஷுட் சப்போர்ட் த கவர்மெண்ட். இதுதான் இந்த ரெண்டு நேரேட்டிவ் இவங்க எவ்வளவு அழகா செட் பண்றாங்க பாருங்க. இவன் ஆட்சியில இருந்தான்னா ஆட்சி நடத்த தெரியல, இது ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், பாதுகாப்பு ஃபெயிலியர். இவங்க இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல அரசியல் பேசக்கூடாது, நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த நேரேட்டிவ் வந்து இந்த வடக்கைங்களுக்கு, அதாவது தமிழர்கள் வந்து எப்பயுமே கேள்வி கேட்கிறாங்க, தென்னிந்தியர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த வடக்கர்கள் முட்டாள்களுக்கு எந்த கர்மாந்திரமும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த விஷயத்துல அவர்களே கொஞ்சம் விழிப்படைந்திருக்கிறார்கள் இந்த ட்ரம்ப் புண்ணியத்துல.